வணக்கம் அன்பு மக்களே. நான் பல திருத்தலங்களுக்கும் ஆலயங்களுக்கும் திருப்பயணம் செய்து அந்த வீடியோக்களை இந்த சேனலின் வழியாக தங்கள் பார்வைக்காக பதிவிட்டு வருகிறேன். அந்த வகையில் புகழ்மிக்க ஆலந்தலை இயேசுவின் திரு இருதய கெபி திருத்தலத்திற்கு இந்த வீடியோவில் நாம் பயணிக்கப் போகிறோம். உங்களுடைய 10 நிமிட நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் இந்த திருத்தலத்திற்கு நேரடியாக வந்த உணர்வும் இந்த திருத்தலத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு திரு இருதய ஆண்டவரின் ஆசீர்வாதத்தையும் பெற்ற அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆலயத்தின் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வரும்பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரயில் அல்லது பேருந்து மூலம் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டுமென்றால் நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு வந்து அங்கிருந்து உவரி, மணப்பாடு, கன்னியாகுமரி செல்லும் பேருந்துகளில் ஏறி இந்த ஆலந்தலையை அடையலாம். திருச்செந்தூரில் உணவக வசதி, தங்கும் விடுதி வசதி என அனைத்து வசதிகளும் கிடைக்கிறது. இந்த கெபி திருத்தலத்திற்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் மக்கள் அதிகமாக வருகிறார்கள். குறிப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகளில் காலை 11 மணி முதல் நடைபெறும் திருப்பலி மற்றும் குணமளிக்கும் வழிபாட்டில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து மக்கள் கலந்து கொண்டு இயேசுவிடம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று வருகிறார்கள். தூத்துக்குடி மறை மாவட்டத்திலேயே மிகவும் பழமை வாய்ந்த பங்குத்தலங்களில் இந்த ஆலந்தலை பங்கும் ஒன்று. தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் ஞான தகப்பன் என்று வர்ணிக்கப்படும் புனித சவேரியார் இந்த கிராமத்திற்கு வந்து சிறிய குடிசை கோவில் ஒன்றை கட்டி இங்குள்ள இளைஞர்களுக்கு மறைக்கல்வி போதித்தார். அவர் போதித்த மறைக்கல்வியை இன்று வரை இந்த ஊர் மக்கள் விடாமல் பின்பற்றி வருகிறார்கள். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்த பகுதியில் இயேசுவின் திரு இருதயத்தின் மீது பக்தி விசுவாசம் அதிகரிக்கத் தொடங்கியது. அதன் விளைவாக 1880ஆம் ஆண்டில் இந்த ஊரில் திரு இருதய சங்கம் என்ற ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 1900ஆவது ஆண்டில் இயேசுவின் திரு இருதய படம் ஸ்தாபிதம் செய்யப்பட்டு இயேசுவின் திரு இருதய வணக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை இந்த திருத்தலத்திற்கு வருபவர்கள் இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்களையே ஒப்புக்கொடுத்து தங்கள் பாவங்களை விட்டு விலகி அநேக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வருகிறார்கள். நாமும் நமது இதயத்தை மெழுகென உருக்கி இயேசுவின் திரு இருதயத்தோடு நமது இதயத்தையும் ஒன்றிணைத்து இந்த ஆலய பயணத்தை தொடர்வோம். இயேசுவின் திரு இருதய உருவப்படம் வெறும் ஒற்றை தூணில் நிறுவப்பட்டு இந்த 100 ஆண்டுகளில் பல கட்ட புதுப்பித்தலுக்கு பிறகு இன்று கண்ணை கவரும் வகையில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த அதிகனமழையின் போது தரைத்தளத்திலிருந்து சுமார் 4 அடி பள்ளத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்குள் தண்ணி போகாமல் இருந்ததும் ஒரு ஆச்சரியமே. ஆரம்ப காலங்களில் இயேசுவின் திரு இருதய கெபி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதற்கு முன்னால் இருந்த புனித ராயப்பர் கிணறு என்ற ஒரு கிணறு மூடப்பட்டு அதன் பிறகு இந்த மணல் தொட்டி போன்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அன்பிற்குரிய இறை மக்களே, நம்முடைய சொல், செயல், சிந்தனை ஆகியவற்றில் நம்முடைய இருதயம் இயேசுநாதருடைய திரு இருதயத்தைப் போல ஆக வேண்டும் என்பதற்காக புனிதர்களும் அப்போஸ்தலர்களும் இரத்தம் சிந்தி உழைத்தார்கள். அந்த உழைப்பின் பயனாக கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கும் நாம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இயேசுவின் திரு இருதயத்திற்கேற்றவாறு நடந்து இயேசுவின் மணிமுடியாய் திகழ இந்த வீடியோ உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது.
இந்த ஊருக்கு சவேரியார் வந்த நாள் முதல் இன்றைய காலகட்டம் வரை இந்த ஆலயம் வளர்ந்த வரலாற்றை இங்கு பதித்திருக்கும் இந்த கல்வெட்டு மூலம் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த திருத்தலத்தின் வழிபாட்டு கால அட்டவணையைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த திருத்தலத்தின் பெருவிழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை 10ஆம் திருநாள் வருவது போல கணக்கிடப்பட்டு கொண்டாடப்படுகிறது. வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக திருவிழாவிற்கு வாங்க. நாம் ஆலந்தலை இயேசுவின் திரு இருதய கெபி திருத்தலத்தின் அனைத்து பகுதிகளையும் பார்வையிட்டு விட்டோம். இந்த கெபி வளாகத்திற்குள்ளேயே அமைக்கப்பட்டுள்ள புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயத்தை இனி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ அல்லது இந்த ஆலயத்தை குறித்து ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலோ ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் திரு ஜெசன் என்பவர் உங்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் உதவுவார். நாம் ஆலயத்தை விட்டு வெளியே வந்துவிட்டோம். இனி இந்த ஆலயத்திற்கு முன்பக்கம் உள்ள மெழுகுவர்த்தி ஏற்றுமிடத்தை பார்த்துவிட்டு நமது இல்லம் திரும்பலாம். இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்திருந்தால் இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் நேரடியாக வந்த அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல திருத்தலங்களின் வீடியோக்கள் நம்முடைய சேனலில் உள்ளது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்தையும் பாருங்கள். மேலும் மற்றொரு திருத்தலத்தில் நாம் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.